அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்கள் ராகு கேதுக்கள் கோடியில் பெறல வைக்குமா அல்லது மூளையில் முடங்க வைக்குமா அப்படிங்கிற தலைப்பில் பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக ராகு கேதுங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. ரொம்பவும் ஏழ்மை நிலையில் ஒரு ஜாதகரை அந்த திசை நடக்கும்போது மிகப்பெரிய கோடீஸ்வரராகவும் செல்வ செழிப்பான ஆளாகவும் பெரிய அதிகாரமிக்க பதவிக்கும் கொண்டு போய் ஒரு பவர் சென்டர் ஆக்கிற ராகு கேதுக்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் புகழ் உச்சியில் இருந்த ஒருத்தரை அப்படியே கீழே இறக்கி ஒரு தெரு வீதிக்கு பிளாட்பாரத்தை கொண்டு வரவும் அதே ராகு கேதால முடியும். ராகு கேதுங்கிறது ரொம்ப ஒரு மாயாஜாலமான கிரகம். அதை பல்சு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. அது எப்படி பலன் தரப்போகுது, இதில் உங்களோட ராகு கேதுல பாசிட்டிவாக செயல்பட போகுதா இல்லை நெகட்டிவாக செயல்பட போகுதா அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம பார்த்துடலாம். பொதுவாக ராகு கேதுகளுக்கு உயிர் காரத்துவத்தில் கை வச்சிரும். அது எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல உள்ள உயிர் காரத்துவத்தில் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடும். பொதுவாக ராகு கேதுகள் குரு சுக்கிர தொடர்பு பெற்று 3, 6, 11 இருந்தால் யோகம், நிறைய கோடிகளை சம்பாதிப்போம்லாம் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அது நிறைய நடந்து இருக்குது. ஆனால் இது உயிர் காரத்துவத்தில் அது கை வச்சிரும். இங்கே ராகு கேது எந்த கிரகத்தோட சேருதோ அந்த பாவத்தின் உயிர் காரத்துவத்தில் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடும். இப்போ லக்னாதிபதியோட சேர்ந்துருக்குன்னா லக்னாதிங்கிறது ஜாதகரோட தலை மூளை அதை குறிக்கிறது. உங்களுக்கு இப்போ 4ஆம் இடம்னா 4ஆம் இடம் மார்பு, உங்களுக்கு இதயம், நுரையீரலை குறிக்கிறது, தாயாரை குறிக்கிறது. இப்போ இந்த 4ஆம் இடத்துலையோ இல்லை 4ஆம் அதிபதியோட உங்களுக்கு ராகு இது சேரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா வீடு வாகனங்கிறது ஜடக்காரத்துவம், வீடு வாசல் பிரமாண்டமாக கட்டுவாங்க. ஆனால் இங்கே தாயார் மூலம் மருத்துவ செலவு வர்றது, இவங்களுக்கு காற்று சம்மந்தமான பிரச்சனை வர்றது, இதெல்லாம் கொடுக்கறது இந்த ராகு இது நல்லாவே பண்ணிடும். உங்களுக்கு எந்த இடத்துல சேர்ந்துருந்தாலும் எந்த அதிபதியோடு சேர்ந்துருக்கோ அதோட உயிர் காரத்துவத்தில் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடும். இதில் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ராகு கேதுவை நம்ம கணிக்கிறது இல்லை. எனக்கு குருவோட சேர்ந்துருக்கு, சுக்கிரனோட சேர்ந்துருக்கு, அடுத்த திசை வரப்போகுது, நான் யோகத்தை செய்ய போது நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது லக்னாதிபதியாக அந்த குருவும் சுக்கிரனும் லக்னாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கே தலையிலேயோ மூளையிலேயோ ப்ராப்ளத்தை உண்டு பண்ணி மிகப்பெரிய அறுவை சிகிச்சையை கொண்டு போகிறதையும் அந்த ராகு கேதால் பண்ண முடியும். அதிநவீன மருத்துவம், அதிநவீன சிகிச்சையை கொடுக்கறதும் இதே ராகு கேதுகள் தான். அது உங்களுக்கு லக்னாதிபதியோ 6ஆம் அதிபதியோ சேர்ந்திருக்கும் போது அதை மிகப்பெரிய மருத்துவ செலவுகளையும் கொடுத்து அதிநவீன சிகிச்சையும் கொடுக்குற அமைப்பையும் இந்த ராகு கேதுகளால் பண்ண முடியும். அதுபோல் உங்கள் ஜாதகத்தில் ராகு ஒரு நல்ல நினைவில் இருக்குது, 3, 6, 11 இருக்குது, குரு சுக்கிரனோட தொடர்பு இருக்குது, நீங்கள் யோகமாக அந்த திசை யோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் அது எத்தனாம் இடத்து அதிபதி அந்த குருவும் சுக்கிரனுங்கிறத நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். அந்த இடத்த அதிபதிக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ராகுங்கிறது செயல்படுவார். இப்போ பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடங்கிறது மிகப்பெரிய புகழ், அந்தஸ்து, அந்தமாரி மதிப்பு மரியாதை கொடுக்குற இடங்கிறது 5ஆம் இடம். அந்த இடத்துல ராகு உட்காந்து திசை நடத்தும் போது அங்கே குழந்தை உயிர் காரத்துவங்கிறது குழந்தை இல்லையா, அப்போ குழந்தையில் ஒரு ப்ராப்ளத்தை வச்சு அதுக்கப்புறம் அந்த புகழை கொடுப்பாரு. இங்கே 5ஆம் இடத்துல அதிபதி மற்றும் குருவெல்லாம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைங்கிறது நல்லபடியாக பிறந்துடும். இங்கே அந்த குருவெல்லாம் பாதிக்கப்படும் போது 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு திசையில் குழந்தையும் ப்ராப்ளத்தை கொடுக்குற அமைப்பு இருக்குது. இப்போ எம்ஜிஆர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தாங்க. 5ஆம் இடத்துல இருக்க குரு சுக்கிரன் ராகு இந்த காம்பினேஷனில் ராகு திசை நடக்கும்போது மிகப்பெரிய புகழ் அந்தஸ்தை கொடுத்து பட்டி தொட்டிலாம் ஒரு பேரை உச்சரிக்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு போய் கொடுத்தது. ஆனால் அவங்களுக்கு குழந்தைங்கிற ஒரு அமைப்பு அந்த ராகுவால் கொடுக்க முடியல. அங்கே உயிர் காரத்துவத்தில் கை வச்சுட்டு ஜடக்கவரத்தமான பேரு புகழ தாராளமாக வாரி வழங்கிட்டு இந்த ராகு கேதுங்கிறது ஒரு வித்தியாசமான கிரகம். எந்த இடத்த அதிபதியோட சேர்ந்திருக்கோ, எந்த இடத்துல இருக்கோ அது சம்மந்தப்பட்ட உயிர் காரத்துவத்தில் அது கொஞ்சம் கை வச்சுட்டு தான் யோகத்தை செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ உதாரணமாக இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தையே எடுத்துக்கங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. ரிஷப லக்கணத்துக்கு லக்னாதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சி அங்கே கேதுவோடு சேர்ந்துருக்காரு. 12ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் சேர்ந்துருக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் ராகு திசை நடக்குது. அதில் குரு புத்தி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹெல்த் வைஸ் டிஸ்டர்ப் ஆகுது. எனக்கு ஜாதகம் வந்தோடனே சொல்லிட்டேன், சார் இதில் உங்களுக்கு தலையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், இல்லைன்னா வயிற்றில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு 6ஆம் இடங்கிறது கிட்னி, கர்ப்பப்பை அமைப்புகள், கல்லீரல் இதெல்லாம் குறிக்கிறது 6ஆம் இடம். அங்கே கேது இருந்தால் ஏற்கனவே ப்ராப்ளம் வரும். நம்ம தனியாக ஒரு போஸ்ட்டே போட்டிருந்தோம். இங்கே 6ஆம் இடத்துல இருக்கும்போது இங்கே வயிறு சம்மந்தமான ப்ராப்ளங்கிறது கன்ஃபார்மாக வந்துடுது. அது உங்களுக்கு லக்னாதிபதியாகி சுக்கிரன் 6ஆம் இடத்துல சேரும்போது அங்கே தலையிலையும் பிரச்சனை உண்டு பண்ணுவார். அப்படிங்கிறதுனால இதில் ப்ராப்ளம் இருக்குது சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம் சார், இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மூளையில் எனக்கு ஒரு பூஞ்சை வளருன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒரு சிறிய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சார். இது எனக்கு எப்போதைக்கு ஆப்ரேஷன் டைம் குறித்து கொடுங்க, எனக்கு எப்போ சரியாகும், என்னோட ஆயுளை பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு ராகு திசை 12 திசை நடத்திட்டு இருக்காங்க. 12ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் சேர்ந்து அங்கே சுக்கிரன் பார்த்து தான் ராகு திசை நடத்துகிறாரு.
12ஆம் இடத்துல ராகு இருந்து அது திசை நடத்தி அது வந்து நல்ல நிலைமையிலேருந்து திசை நடத்துதுன்னா வெளியூர் வெளியிடங்களை பொறுத்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் ரொம்ப மாளிகை ஒரு வசதியான லக்ஸரியான ஸ்டார் ஹோட்டல்லாம் வாழக்கூடிய அமைப்பு வந்து 12ஆம் இடம் குறிக்கும். அது சுத்தமாக நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து ஊர் சுற்றுற அமைப்பெல்லாம் வந்து கொடுக்கறது அந்த 12ஆம் இடம் தான். அது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு வெளிநாட்டு கம்பெனிலேருந்து வேலை இந்த வீட்டிலேருந்து பார்ப்பாங்க, அது மூலம் வருமானம் வரும். அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தா. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 12ஆம் இடம் தான் உங்களுக்கு வந்து படுக்கை அமைப்பு கொடுக்கறது, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது, கை காலம் முடியாமல் வந்து ஒரு இடத்துலையே இருக்கிறது, இந்தமாரி அமைப்பில் நீண்ட காலமாக ஒரே இடத்துல தங்கி இருக்கிறது, சிறைச்சாலை உங்களுக்கு வந்து இப்போ கைதியாக ஒரே இடத்துல அடைப்பட்டு கிடக்கிறது, இதெல்லாம் வந்து இதே நெகட்டிவ் இந்த 12ஆம் இடத்து ராகு வந்து கொடுத்துருவார். ஒரு 12ஆம் இடங்கிறது வெளியூர் வெளியிடத்துக்கு ஊர் சுற்றுறதும் அதே 12ஆம் இடம் தான், வீட்டிலே உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வேலை பார்க்குறதுக்கும் அதே 12ஆம் இடம் தான். பாதிக்கப்பட்டு ஜெயிலையோ இல்லை வந்து உங்களுக்கு கை கால் முடியாமல் செயல்படாமல் நோயாளியாக படுத்திருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அதே 12ஆம் இடம் தான். அது எந்த நல்ல நிலைமையில் இருந்தால் வெளியூர் வெளிநாட்டுக்கு போவாங்க, இல்லை முடியல பாதிக்கப்பட்டிருக்க பட்சத்தில் முடங்கி வீட்டுக்குள்ளேயே கிடப்பாங்க. இது ஒரு 3 விதமான பலனை கொடுக்கறது 12ஆம் இடங்கிறது பேர் போனது. இது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது நம்மளோட அனுபவத்தை வச்சு தான் கணிக்கணும். இங்கே 12ஆம் இடத்துல வந்து சந்திரனோட ராகு சேர்ந்துட்டார், இங்கே வந்து 6ஆம் அதிபதி பார்க்குறாரு, அப்போ வந்து நோயை கொடுத்து படுக்க வச்சுட்டாரு. இவங்களால் 12ஆம் இடத்து திசை நடக்கும்போது தூக்கம் மயக்கம் நடக்க முடியாது செயல்பட முடியாத ஒரு அமைப்பை இந்த காலகட்டத்தில் கொடுத்துட்டு, அதுவும் உங்களுக்கு 8ஆம் அதிபதி நீசமாகி 9ஆம் இடத்துல இருந்து சனி பார்க்கறதுனால அந்த புத்திலேயே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு. ஸோ அப்புறம் நான் ஒரு நல்ல டைம் பார்த்து எடுத்து கொடுத்தேன், இந்த செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கு சரியாயிடுன்னு சொல்லி தான் நான் நல்ல நேரமே எடுத்து கொடுத்தேன். அந்த நேரத்தில் அவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க, இப்போ அவங்க நல்லாவே இருக்கிறாங்க. இப்போது அதனால் வந்து ராகுக்கு இது வந்து 6ஆம் இடத்துல இருந்தால் யோகம் கோடிகளை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வந்து கிடையாது. அது எந்த அதிபதியோடு சேர்ந்துருக்கு, எந்த வீட்டுக்குரிய கிரகத்தோடு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் அது வந்து நன்மையை செய்யுமா தீமை செய்யுமா, எந்த இடத்துல கெடுதலை செஞ்சு எந்த இடத்துல நன்மை செய்யும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது நம்மளோட அனுபவத்தை வச்சு தான் பண்ணணும். அது வந்து எல்லாரும் 3-6 இருந்த எல்லாம் யோகம் அப்படின்னு நம்ம வந்து பலன் எடுக்கக்கூடாது. அந்த இடத்துல உள்ள நெகட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா உயிர்காரத்துவத்தில் ப்ராப்ளத்தை பண்ணி தான் ஜடக்காரத்துவத்தை கொடுக்கும். 5ஆம் இடமாக இருந்தால் குழந்தைகளில் பிரிவு, குழந்தைகளால் சிரமத்தை கொடுத்து தான் அந்த பேரு புகழ கொடுக்கும். 6ஆம் இடமாக இருந்தால் அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனையும் அந்த மாரி விஷயங்களை கெடுத்து தான் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு. 4ஆம் இடமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து வீடு வாசலை கொடுத்தாலும் இங்கே வந்து தாயாரையோ இல்லை இதயத்திலேயே ப்ராப்ளத்தை உண்டு பண்ணி தான் அந்த ப்ராப்ளத்தை கொடுக்கும், ஒரு நன்மையை செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நம்ம சரியாக கண்டுபிடிச்சி அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா அதில் ஒரு சிரமங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். ஆனால் முழுவதும் தவிர்த்திட முடியாது, ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு கொண்டு போகலாம். எதையுமே நம்ம வந்து அப்படியே தடுத்து நிறுத்திட முடியாது. மீண்டும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.